ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள், நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரஜினிகாந்த் சார் அவர்களை பார்க்கறதுக்காக நிறைய பேர் போயிட்டு இருந்தாலுமே இப்போது விஜய் சார் சைட்லேருந்து அவருக்கு ஒரு ஃபோனுமே பண்ணியிருக்காங்களாம். விஜய் சார் ஃபேமிலியிலேருந்தே சரி, ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க பெரிய ஒரு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றதுனால ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சார் இப்போ ரொம்பவே பிஸியான ஷெட்யூலில் மாட்டியிருக்காரு. ஏன்னா பாலிடிக்ஸ்னால. அது மட்டும் இல்லாமல் தளபதி 69 அப்படின்ற ஒரு பட ஷூட்டிங்குமே 2-3 நாள் முன்னாடி தான் ஆரம்பிச்சிது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு தலைவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அவர் ரொம்பவே மனம் உருகி இருக்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணியுமே பேசியிருக்காங்களாம். அப்படி ஃபோன் பண்ணி பேசும்போது தலைவர் ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கார். அவரால் சுத்தமாக பேச முடியல. கண்டிப்பாக அவர் கண் முழிச்ச உடனே அவங்கள்ட்ட பேச சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே அவங்கள கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து இந்த மாதிரி ரஜினி சார் கண் முழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, விஜய் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. உடனே ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் பண்ணி விஜய் சார்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது, எதனால் என்ன ஆச்சு, ஏன் கொஞ்சம் டயட்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வயசாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி விஜய் சார் ரொம்பவே அக்கறையாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாராம். அதுக்கப்புறம் சரி ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நாள் உங்கள் வீட்டில் பார்க்குறேன். கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபேமிலியாக ஒரு டின்னரை நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு நாள் மீட் பண்ணுவோம். நான் நிறைய உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சாருமே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ரஜினி சாருமே உங்களுக்கு அரசியல் பற்றியான விஷயங்கள்லாம் நான் கவனித்தேன். ரொம்பவே அது சுவாரஸ்யமாக இருக்குது. ரொம்பவே சூப்பராகவும் போயிட்டுருக்கீங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களாம். பட் விஜய் சார் ஓகே, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேச வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மீட் பண்ணி அதுக்கான நிறைய ஏற்பாடுகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ரெண்டு பேரும் வெளித்தூரத்தில் பார்க்கும்போது தான் ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறாங்களே தவிர அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியா செம்ம ஹாட்டாக தரப்பையாக போயிட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சூர்யா, இவங்க ரெண்டு பேருமே சூர்யா 44 அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிட்டுருக்காங்க அப்படின்றது தெரியும். இந்த படத்தில் யார் ஹீரோயின்? பூஜா தான். எஸ், பூஜா ஆயிடுச்சு தான் ஹீரோயின் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படம் முதல் கட்டத்தில் கேரளா நடந்துச்சு, ஊட்டியில் நடந்துச்சு, அந்தமான் நடந்துச்சுன்னு சொல்லி மாற்றி மாற்றி குளிர் பிரதேசங்கள்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி என்னதான்ப்பா படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது படம்லாம் முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங்கே இனிமேல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான், எடிட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஷூட்டிங்கை அஃபிஷியலாக முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்பவே சூப்பரான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக அடுத்த படத்தை நம்ம ரொம்ப கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம். ஷூட்டிங் ரொம்பவே விரைவாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டே இருந்தாங்க இந்த படத்தோட ஷூட்டிங்கில். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு ஷூட்டிங்கை சூப்பராக முடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது அது ரொம்பவே ஹாப்பியஸ்ட் நியூஸாக இருக்குது. இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.